السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعملوا ما شئتم إنه بما تعملون بصير صدق الله العظيم العظيم. சர்வபுகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லான அல்லாஹ்வோடு மீது மட்டுமே உரித்தாகட்டுமாக. சத்திய தூதர் சர்தாரி ஆலம் ஹாத்தமுன் நபியின் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் பஷார கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்றிலே மிக கம்மியான குறைந்த படை என்று பத்ர் சஹாபாக்களுக்கு தான் இதுவரையிலும் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதோட கம்மியான படை நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இந்த படையை பார்த்தா உண்மையிலே பத்ர் சஹாபாக்களே பரிதாபப்படுவாங்க. சரி, நம்ம கூட பரவாயில்ல, ஒரு 313 பேர் இருந்தோம், வெறும் 33 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிள்ளைங்களாம் கழிச்சு பார்த்தா அந்த பேர் தான் இருக்கும். அதே பாதி பேர் வெளியில் பார்த்துருக்கோம். சரி, கடந்த 2 வருடங்களாக பத்ர் சஹாபாக்களுடைய இரவிலே பேசக்கூடிய வாய்ப்பும் கேட்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து பறித்து விட்டான். எனவே ஆரம்பத்திலிருந்தே ஒரு சில விஷயங்களை கோர்வையாகவே பத்ர் சஹாபாக்களுடைய இரவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பத்ர் சஹாபாக்களுடைய இரவு, பத்ர் போர் என்பது ஈமானிய எழுச்சியை, இஸ்லாத்தினுடைய ஜோதியை உலகெங்கும் நிலைத்தடச் செய்வதற்காக வேண்டி எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒன்று திரண்ட ஒரு இடம்தான் பத்ர் கடல் என்பது. பத்ர் என்பது ஈமானுக்கான பேர் ஆயுதம், ஈமானுக்கான ஒரு போராட்டம். ஈமான் தான் பிரதானம் என்று அடையாளப்படுத்திய போராட்டம் பத்ர் என்பது. ஈமான் தான் பெரிய சொத்து என்று சொன்ன ஒரு போராட்டம் பத்ர் என்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈமானை விட பெரிய ஆயுதம் இல்லை என்று சொன்ன ஒரு போர்க்களம் பத்ர் என்பது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வெற்றி பெறுவதற்கான எந்த சாத்தியமும் இஸ்லாமியர்களிடத்திலே இல்லை. தோல்வியுறுவதற்கான எந்த சாத்தியமும் காஃபிர்களிடத்திலே இல்லை. ஆன போதிலும் அல்லாஹு தஆலா காஃபிர்களை தோற்க வைத்ததற்கு காரணம், ஈமான் இருந்தால், அந்த ஈமானும் பலமாக இருந்தால், அந்த ஈமானுக்காக எதையும் இழக்க முன்வந்தால் வானிலிருந்து எப்படியும் உதவி வரும், வானிலிருந்து எந்த வகையிலாவது உதவி வரும். ஈமான் இருந்தால், அது சரியாக இருந்தால், அது பலமாக இருந்தால், அந்த ஈமானுக்காக எதையும் இழக்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, கியாமத் நாள் வரையிலும் வானிலிருந்து உதவி வரும். அது எப்படியும் வரும், எந்த வகையிலும் வரும், வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அதற்காக எதிர்பார்ப்பது உங்களுடைய ஈமான் அதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது பத்ர் தரக்கூடிய மிகப்பெரிய சான்று. முதல் சொந்தம் ஈமானிய சொந்தம் தான். தங்களுடைய அசல் சொந்தம் ஈமானிய சொந்தத்திற்கு பிறகுதான் என்பதை பத்ர் நிரூபித்தது. முதல் சொந்தம் என்பது ஈமானிய சொந்தம் தான். ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களால் ஒரு சொந்தம் ஏற்பட்டிருக்கிறது, இதுதான் முதல் சொந்தம். எனக்கென்று இரத்த சொந்தம் இருக்கிறது, இது ஈமானிய சொந்தத்துக்கு அடுத்துதான் என்பதை பத்ர் நிரூபித்தது. அதன் காரணமாகத்தான் தன் தந்தையை எதிரணியிலே பார்க்கும் போதும், தன் மகனை எதிரணியிலே பார்க்கும் போதும், தன்னுடைய சகோதரனை எதிரணியிலே பார்க்கும் போதும் அவர்களுடைய மனம் சரணப்படவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
பத்ர் என்பது தண்ணீர் இல்லாத வெறும் மண்ணாக தோண்டப்பட்டு கிடந்த ஒரு பழைய பாழடைந்த கிணறு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பகுதியிலே வாழ்ந்த பத்ர் இப்னு ஹுதைஃபா என்ற ஒரு நபரினுடைய பெயரின் நினைவாகத்தான் அந்த பத்ருக்கு பத்ர் கிணறு என்பதாக பெயர் வைக்கப்பட்டது என்பதாக கூட வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த பத்ரையும் குர்ஆனில் இடம்பெற செய்து விட்டான். எந்த பத்ரை? பாலடைந்த கிணறாக இருந்த அந்த பத்ரையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இடம்பெற செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெயரையே பல்வேறு சிறப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி விட்டான். எங்க கடந்துச்சுனே தெரியாமல் இருந்த ஒண்ணு உலகமே போற்றும் அளவுக்கு மிகப்பெரிய பெயரை அந்த பத்ர் பெற்றுவிட்டது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடந்தது. நோன்பு கடமையான முதல் வருடம் அது. பிறை 17 பத்ர் யுத்தம் நடந்தது. ஜும்மா தினத்தன்று வெள்ளிக்கிழமை நடந்தது. வியாழக்கிழமை இரவு கிடையாது, வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று பத்ருடைய யுத்தம் நடந்தது. அதிலே 76 முஹாஜிரின்களான மக்கா வாசிகளும் 237 அன்சாரிகளான மதீனா வாசிகளும் சேர்த்து மொத்தம் 313 பேர் அந்த போர்க்களத்திலே பங்கு கொண்டார்கள். அதிலே 308 பேர் போர் செய்தார்கள், 5 பேர் வேறு பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், முஹாஜிர்களின் சார்பாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும், அன்சாரிகளின் சார்பாக ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் இஸ்லாத்தினுடைய கொடிகள் கொடுக்கப்பட்டது. அதேபோல எப்படி ரமலானை அல்லாஹ் குர்ஆனிலே அல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் என்று சொல்கிறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் என்று சொல்கிறானோ, அதே போன்று பத்ர் யுத்தத்தையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற யுத்தம் நடைபெற்ற நாள் யௌமுல் ஃபுர்கான் என்று குர்ஆனை போலவே அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரசவம் ஆகி அந்த பிரசவத்தில் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும் போது, அவங்க சஜிதால இருக்கும் போது அவங்க மேல வந்து ஒட்டகத்தினுடைய குடல் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்தினுடைய குடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடப்படலை. பிரசவம் ஆகும் போது, ஒட்டகத்துக்கு பிரசவம் ஆகும் போது அதிலே கழிவுகள் நஜீசுகளோடு சேர்ந்த வெயிட்டான ஒன்று இருக்கும். அந்த பிரசவமான கழிவுகளை எடுத்துக்கொண்டு வந்துதான், அதே பல கிலோ வரும், பல பேர் சேர்ந்துதான் தூக்கும். அந்த கழிவுகளை எடுத்துக்கொண்டு வந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகின் மீது வைத்தார்கள். யாரெல்லாம் அதை வைத்தார்களோ, யாரெல்லாம் அதை வைப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ, அத்தனை நபர்களையும் அல்லாஹ் தஆலா பதிலே அளித்திருக்கிறார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதுவா செய்தார்களா செய்யவில்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். 6 வயதே நிரம்பிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சமயத்திலே வந்து தன் பிஞ்சு விரல்களால் அந்த குடல்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 கீழே போட்டு விட்டு தன் தந்தையை எழுப்பி அமர வைத்து விட்டு, என் தந்தை உங்களுக்கு என்ன துரோகம் செய்தார் என்றது பிள்ளை கேட்டுவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு பகரம் கொடுப்பான் என்றது பிள்ளை சொன்னது. அல்லாஹ் பதிலில் அந்த ஒருவரை உறவினர், அதிலே ஒரு நபர்கள் கூட பதிலே தப்பிக்கவில்லை. அனைத்து நபர்களையும் அல்லாஹ் தஆலா பதிலே மொத்தமாக அளித்தான். அதே போல பத்ருக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, மதீனாவினுடைய அன்சாரிகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, மக்காவினுடைய காஃபிரான உமையா, இந்த இருவரும் நண்பர்கள்.
எந்த அளவுக்கு நண்பர்கள் என்று சொன்னால், மதீனாவிற்கு உமையா வந்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே தங்கக்கூடிய அளவுக்கும், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு சென்றால் உமையாவின் வீட்டிலே தங்கும் அளவிற்கும் உண்டான நண்பர்கள். ஒரு சமயத்திலே பத்ருக்கு முன்பாக, ஒரு சமயத்திலே இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றதற்கு பிறகு மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக சென்று உமையாவின் வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். ஒரு உமையாவிடத்திலே சொல்கிறார்கள், நான் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறேன், என்னை அழைத்துக் கொண்டு செல் என்பதாக சொன்னபோது உமையா சொன்னான், நீங்கள் இங்கிருந்த முஹம்மதை மதீனாவிற்கு அழைத்துக் கொண்டு சென்று மதீனாவிலே முஹம்மதிற்கு அடைக்கலம் கொடுத்ததே இங்கே மக்காவினுடைய எல்லா தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையிலே அடைக்கலம் கொடுத்த உங்களை நான் பட்ட பகலிலே அழைத்துக் கொண்டு எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக உம்ராவிற்கு அழைத்து சென்றால் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிடும். எனவே யாருமே பகல் நேரத்திற்கு பிறகு அவ்வளவாக நடமாட்டம் இருக்காது. அந்த சமயத்திலே நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார். நீ வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நேரம் காலம் பார்க்க முடியாது, நான் இப்பொழுதே செல்கிறேன் என்று சொல்லி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாஃப் செய்வதற்காக செல்கிறார். நானும் வருகிறேன் என்று உமையா பின்னால் செல்கிறார். தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது அபூ ஜஹல் வருகிறார். வந்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு புதிய நபராக தெரிகிறது என்று சொல்லி உமையாவிடத்தில் கேட்கிறான், யார் இவர்? இவர் என் நண்பர், மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார், உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறார். இங்கிருந்த ஒரு நபரை அங்கே சென்று பத்திரமாக வைத்துவிட்டு தைரியமாக இங்கே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறாயா, இங்கே தைரியமாக வந்திருக்கிறாயா என்று அபூ ஜஹல் கேட்கிறார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இப்ப என்ன சொல்ற, உம்ரா செய்யலாமா? இல்ல, அப்படி சொல்ல வரல நானு. இருந்தாலும் இங்க இருந்த ஒருத்தரை கொண்டு போய் பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கிட்டீங்கல்ல, வச்சுட்டீங்க, தைரியமா உம்ரா செய்ய வரல. நான் உம்ரா செய்ய வரது இருக்கட்டும், எனக்கு இங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்காவினுடைய ஒவ்வொரு வியாபாரிகளும் ஷாம் தேசத்தை நம்பியே வாழ்கிறீர்கள். ஷாமுக்கு நீங்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டுமானால் மதீனாவை கடக்காமல் உங்களால் செல்ல முடியாது. இங்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் ஷாமுக்கு உங்களால் செல்லவே முடியாது. மதீனாவை கிராஸ் பண்ணால் ஷாமுக்கு போக முடியாது, ஷாமுக்கு உங்களால் போகவே முடியாது, உங்களுடைய வியாபாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் உமையாவிடத்திலே தனியாக சொல்லிவிட்டு வந்தார்கள், மதீனாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களும் மக்காவினுடைய அத்துணை பெருந்தலைவர்களின் மீதும் கடும் கோபத்திலே இருக்கிறார்கள், உங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கூடிய விரைவில் ஒவ்வொரு நபராக அளிக்கப்படுவீர்கள், நீயும் அளிக்கப்படுவாய் என்று தன் நண்பனிடத்திலே சொல்லிவிட்டுத்தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இது பத்ருக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல போர் தொடங்குவதற்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார். ஒன்று, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம், நிர்பந்தத்தின் காரணமாக அவர்கள் காஃபிர்களுடைய படையோடு சேர்ந்து வருகிறார்கள், அவர்களோடு இருக்கிறார்களே தவிர, ஆனால் அந்தரங்கத்திலே அவர்கள் இஸ்லாத்தை விரும்புகிறார்கள், ஏற்க தயாராகத்தான் இருக்கிறார்கள், எனவே அவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். இரண்டாவது, அபுல் புஹ்தர் என்ற ஒரு நபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலிலே கொலை செய்ய வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். ஏன் அவரை கொலை செய்ய வேண்டாம் என்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஊரை விட்டு 3 வருடங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை. அந்த சமயத்திலே இவர்கள் ஊர்வலக்கு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நோட்டீஸ் மாதிரி உண்டான ஒன்று காபால ஒட்டப்பட்டிருச்சு, தொங்க விடப்பட்டிருச்சு. இதை ஃபர்ஸ்ட் வந்து கிழிச்சவர் யாருன்னா அபுல் புஹ்தர் தான். கிழிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, இது என்னப்பா அநியாயமா இருக்கு, இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல வாழ்ந்து இந்த வம்சத்தை சார்ந்த ஒரு சமூகம் எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை காரணமாக காட்டி அவர்களை ஊரை விட்டும் தள்ளி வைத்து அன்னம் தண்ணி புழங்கக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் என்று முதலிலே கேள்வி கேட்டவர் அவர்தான்.
அந்த நன்றிக்காக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபுல் புக்தரை கொலை செய்ய வேண்டாம். ஆனால் நடந்தது தவறுதலாக ஒரு விஷயம் நடந்துவிட்டது. போர் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி அபுல் புக்தரை பார்த்தவுடன் வாளை ஓங்கியவர் அப்படியே வாளை கீழே போட்டு விட்டார். அபுல் புக்தர் கேட்டார், ஓங்கிய வாளை வெட்டாமல் ஏன் கீழே தொங்க விட்டு விட்டீர்கள் என்று கேட்க, உங்களை வெட்டுவதற்கு எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, எனவே உங்களை எங்களால் வெட்ட முடியாது. சரி, வேற என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களோடு இன்னொரு நபர் இருக்கிறார், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அவரோடு நான் போர் செய்ய வேண்டும் என்று அந்த சஹாபி சொல்கிறார். அபுல் புக்தர் சொல்கிறார், உடன் இருப்பவர் என்னுடைய நண்பர், எனவே என்னை விடுவதாக இருந்தால் அவரையும் விட்டுவிடு. அந்த சஹாபி சொன்னார், அவரை விடுவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. உங்களை விடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை விடுவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை, எனவே அவரோடு நான் போர் செய்தே ஆக வேண்டும். நீண்ட விவாதம், வெட்டினால் 2 பேரையும் விட்டுவிடு அல்லது விட்டுவிட்டால் 2 பேரையும் விட்டுவிடு என்று அபூ புக்தர் போராடுகிறார். கடைசி வரையிலும் அந்த சஹாபி ஏற்பதாக இல்லை. இவரை தள்ளி விட்டுவிட்டு அந்த இன்னொரு நபரோடு போர் செய்யும் போது தவறுதலாக தன் தலையை கொண்டு வந்து உள்ளே கொடுத்ததால் அபூ புக்தர் இறந்து விட்டார். இந்த செய்தி அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்ல, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்ற சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போர் முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 70 நபர்களை கைதிகளாக நாம் மதீனாவிற்கு அழைத்து செல்கிறோம் காஃபிர்களில் இருந்து. இந்த சமயத்திலே அபுல் புக்தர் உயிரோடு இருந்து இந்த 70 நபரையும் எனக்காக விடுவித்து விடுங்கள் என்று சொல்லி இருந்தால் நான் விடுவித்திருப்பேன். இந்நேரம் அவர் இல்லையே என்று வருத்தப்பட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்திற்கான சூழல் ஏற்பட்டது எதனால் என்று சொன்னால், நாம் பல வருஷமாக இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆன போதிலும் சுருக்கமாக, மக்காவிலே எல்லாவிதமான சொத்துகளையும் சுகங்களையும் அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு உடுத்திய துணியோடு வந்து விட்டார்கள் முஹாஜிர்கள். அவர்கள் விட்டு வந்த அத்தனை செல்வங்களையும் அங்கே இருந்த மக்கத்து காஃபிர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய செல்வங்களை காஃபிர்களிடத்திலிருந்து அங்கே சென்று மீட்க முடியாது. வேறு எந்த வகையிலாவது நம்முடைய செல்வங்களை, நாம் விட்டு வந்த செல்வங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்கு பகரமாக ஏதேனும் ஒன்றை அவர்களிடத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். ஏன் ஏற்பாடு செய்கிறார்கள் என்று சொன்னால், அபூ சுஃபியான் தலைமையிலே 38 வியாபாரிகள், மக்கத்து வியாபாரிகள் 38 வியாபாரிகள் ஷாமிற்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு 50,000 பொற்காசுகளோடும் 1000 ஒட்டகங்களோடும் திரும்பி வருகிறார்கள். அந்த 1000 ஒட்டகத்துக்கும் 50,000 பொற்காசுக்கும் எத்தனை பேர் காவல்? வெறும் 38 பேர் தான் காவல். எத்தனை பேர்? 38 பேர் தான் 1000 ஒட்டகத்தை ஓட்டிட்டு வராங்க, 50,000 பொற்காசு கொண்டு வராங்க. எனவே இது நல்ல வாய்ப்பாகவும் சந்தர்ப்பமாகவும் இருக்கிறது என்பதாக கருதி அவர்களை தாக்குவதற்காக முயற்சி செய்தார்கள். அதாவது பொருளை மட்டும் அபகரிக்கணும் முயற்சி பண்ணாங்க. முயற்சி செய்யும் போது இந்த விஷயம் அபூ சுஃபியானுக்கு தெரிந்துவிட்டது. அபூ சுஃபியான் உண்மையிலேயே அந்த அளவுக்கு அறிவு திறன் படைத்தவர். எந்த அளவுக்கு அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்ன, அபூ சுஃபியான் ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த கூட்டம் அவர்கள் வரும் பாதையிலே காத்திருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இடத்தை விட்டும் கடந்திருக்கிறது. அபூ சுஃபியான் அங்கே வந்திருக்கிறார். வந்து அங்கிருந்தவர்களிடத்திலே கேட்கிறார், இங்கே யாராவது இதற்கு முன்னால் வந்து சென்றார்களா என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் சொல்கிறார்கள், 2 நபர்கள் இங்கே வந்தார்கள், இந்த தண்ணீரிலே தண்ணீர் அருந்தினார்கள், தங்களுடைய ஒட்டகங்களுக்கு நீர் குடிப்பாட்டினார்கள், அதற்கு பிறகு இங்கிருந்து சென்று விட்டார்கள் என்று சொன்னதற்கு பிறகு அபூ சுஃபியான் என்ன செய்தார் தெரியுமா? அந்த 2 நபர்கள் வந்து சென்றார்களே அந்த ஒட்டகங்களினுடைய சாணங்களை கிளறி பார்த்தார். கிளறி பார்த்தால் பேரிச்சம் கொட்டைகள் அதிலே இருந்தது. இது மதீனாவிலே விளையக்கூடிய பேரிச்சம் கொட்டைகள், மதீனாவிலிருந்து ஆள் வந்திருக்கிறது. எனவே மக்காவுக்கு தகவல் சொல்றாங்க, எங்களை ரவுண்ட் அப் பண்ண போறாங்க,
மக்காவுக்கு தகவல் சொல்றாரு. ஆள் அனுப்பி விடுறாரு, நீங்க உடனடியாக ஆள் திரட்டி கொண்டு பத்ரினுடைய இடத்திற்கு வாங்க. ஆளோடும் ஆயுதத்தோடும் அங்கிருந்து ஆள் புறப்பட்டாகிவிட்டது. இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவர்களுடைய கண்களிலே படாமல் கடற்கரை மார்க்கமாக மக்காவிற்கு சென்று விட்டார். அங்கிருந்து படை கிளம்பி இங்கே வந்து கொண்டிருக்க அபூ சுஃபியான் மக்காவிற்கு சேஃபா போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி திரும்ப மெசேஜ் கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி, நான் சேஃபா மக்காவுக்கு வந்துட்டேன், அதனால நீங்க யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படலை, அதனால அந்த படம் 1000 பேர் வந்தீங்கல்ல நான் கூப்பிட்டதுக்காண்டி அந்த பேர் மொத்த பேர் திரும்ப வந்துருங்க. ஆனால் அபூஜஹல் நினைத்தான், இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா திரும்ப இதே மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி போராக இதை மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துட்டாங்க பத்ரில். நபி நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேறு விதமாக ஆகிவிட்டதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சஹாபாக்களை கூட்டி வைத்து ஆலோசனை செய்கிறார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்யும் போது அதிலே முஹாஜிர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற முஹாஜிர்கள் எல்லாம் போர் செய்யலாம், நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை போன்று உங்களை தனியாக விட்டுவிட்டு நாங்கள் போய்விட மாட்டோம் என்பதாகவெல்லாம் கூறிக்கொண்டே வருகிறார்கள். எல்லா நபர்களுடைய செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்க, மதீனாவாசிகளிடத்திலிருந்து மட்டும் எந்த விஷயமும் வரவில்லையே, அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறார். ஆனால் இதையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறார்கள், மக்காவினுடைய குறைஷிகளின் மூலமாக மதீனாவாசிகளுக்கு நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாது. மக்காவினுடைய குறைஷிகளின் மூலமாக மதீனாவாசிகள் நேரடியாக பாதிக்கப்படவே இல்லை. அவர்கள் நம்மை தாக்கி இருக்கிறார்கள், 13 ஆண்டு காலம் நம்மை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள், நமக்கு எதிரானவர்கள், நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். இதற்காக வேண்டி நமக்கு அடைக்கலம் கொடுத்து நமக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்த ஒரு சமூகத்தை எங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்காக நீங்களும் வாருங்கள் என்று மதீனாவாசிகளை அழைப்பது சரியாக இருக்குமா என்றும் யோசித்தார். நீண்ட நேரம் நபி யோசிப்பதை பார்த்ததற்கு பிறகு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நபியே, நீங்கள் எங்கள் சம்பந்தமாகத்தான் யோசிக்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்பொழுது சொல்கிறோம், நீங்கள் எங்கள் ஊரை தேடி எங்களிடத்திலே வந்தபோது எங்களிடத்திலே இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தோம். இப்பொழுது சொல்கிறோம், உயிரையும் கொடுத்தோம், மனைவியை கொடுத்தோம், வியாபாரத்தை கொடுத்தோம், வீட்டை கொடுத்தோம், எங்களிடத்திலே உள்ள அத்தனையும் கொடுத்தோம். உயிர் மட்டும்தானே மிச்சம், அது இருந்தது, தர தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்கள் சமூகத்திலே உள்ள அத்தனை நபர்களையும் கைகாட்டி இந்த கடலிலே குதியுங்கள் என்று சொன்னார். ஏன் எதற்கு என்று கேட்காமல் யோசிக்காமல் உடனடியாக நாங்கள் விழுவதற்கு தயாராகி விடுவோம். கண்டிப்பாக புறமுதுகிட்டு ஓடக்கூடிய சமூகமாக எங்கள் சமூகம் இருக்காது என்பதாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட தயாராகிவிட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைக்கு பகலிலே போர் நடந்தது என்று சொன்னால் அதற்கு முதல் நாள் இரவு. போர் எப்போ நடந்துச்சு சொன்னால் இப்போ நைட்டா, இப்போ நைட்டுன்னு சொன்னால் நாளைக்கு பகலில் போர் நடக்குது. நாளைக்கு பகல் நேரத்தில் போர் நடக்குது. அதற்கு முதல் நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிய விடிய துஆ செய்கிறார்கள், விடிய விடிய அழுகிறார்கள். இங்கே பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அங்கே சேர்ந்ததுக்கு பிறகு 1000 பேரும் உடனே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒட்டகத்தை அரைச்சு உடனே சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்த உடனே முதல் வேலை என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அங்கங்கே டென்ட்டு போட்டு துஆவுக்காக வேண்டி தொழுகையிலையும் துஆலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பதிலுக்கு முதல் நாள் இரவு முழுக்க அழுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாமி லா துஅபத ஃபில் அர்த். யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை விரைவாக எங்களுக்கு கொடுத்து விடு. ஒருவேளை நீ இந்த சிறு கூட்டத்திற்கு உதவி செய்யவில்லை என்றால் இந்த பூமியில் உன்னை வணங்க நாளை காலை யாரும் இருக்க மாட்டார்கள். விடிய விடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீர். நித்திய ஜீவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, எங்களுக்கு கருணை புரி, எங்கள் மீது இரக்கம் காட்டு. உன்னுடைய வாசலை தேடி உன்னுடைய உதவியை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு கருணை காட்டு. இந்த வார்த்தை யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. குர்ஆன்ல 3 இடத்துல இந்த வார்த்தை வருது. குர்ஆன்ல 3 இடத்துல இந்த வார்த்தை வருது. அல்லாஹ் இந்த வார்த்தை எவ்வளவு கனமானதாக ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா, அதிகமான மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், இஸ்முல் ஆலம் என்பதாக ஒன்று இருக்கிறது. இஸ்முல் ஆலம் சொன்னா ஒரு மறைவான ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்டா நம்மளுடைய எந்த தேவைகளும் நிறைவேறும் என்ற ரீதியிலே உள்ள ஒரு கனமான, ஒரு கண்ணியமான, ஒரு மறைவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை நபி பதிலே கேட்டார்களே, யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த வார்த்தை தான் என்று அதிகமான மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். நபி அவ்வளவு நேரம் அழுந்ததற்கு பிறகு அல்லாஹ் தன் அற்புதத்தை காட்ட ஆரம்பித்தார். தன் அற்புதத்தை ஒவ்வொன்றாக அல்லாஹ் தஆலா காட்ட ஆரம்பித்தார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இது யுரீகஹும் இது யுரீகுமூஹும் இதில் தகைதும் ஃபீ அஅயுனிக்கும் கலீலன் வ யுகல்லிலுக்கும் ஃபீ அஅயுனிஹிம். அல்லாஹ் என்ன செஞ்சானா, ஒரு சின்ன மேஜிக் பண்ணான். அங்க இருக்கிற 1000 பேருக்கு இங்க இருக்கிறவங்கள 313 விடவும் கம்மியா காட்டினான். இங்க இருக்கிற 313 பேருக்கு இவங்க கூட்டத்தை விடவும் அவங்கள கம்மியா காமிச்சான்ல. அது எப்படி காமிக்க முடியும்? அல்லாஹ் காமிப்பான். அல்லாஹ் காமிக்க முடியும். குர்ஆனோட ஆயத்து சொல்லுது. சூரத்துல் அன்ஃபால் முழுக்க நிறையவே பத்ர் சஹாபாக்களை பத்தி தான் பேசுது. சூரத்துல் அன்ஃபால் ஃபுல்லாவே அதிகமான ஆயத்துகள் பத்ர் சஹாபாக்களை பத்தி தான் பேசுது. 9வது ஜுஸ், 10வது ஜுஸ், 2 ஜுஸ். இதுல 2 பக்கமும் அல்லாஹ் கம்மியா காமிச்சான். ஏன்னா அவங்களுக்கு இவங்களை கம்மியாக காமிச்சாதான் பயம். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஓடாம ஸ்திரமாக நிற்பான். இவங்களுக்கு அவனுங்களை கம்மியா காமிச்சாதான் பயந்துராம மனசு தளராம இவங்க இருப்பாங்க. எனவே 2 பக்கமும் அல்லாஹு தஆலா கம்மியாக காமிச்சிட்டு அல்லாஹ் சொன்னா, இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புது, போரிலே நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக உறுதியாக நில்லுங்கள். இது முதல்ல அல்லாஹ் காட்டின அற்புதம். 2 பக்கமும் கம்மியா காமிச்சது. 2வது விஷயம் அல்லாஹ் காமித்தான், ஒரு நல்ல அழகான நிம்மதியான அமைதியான ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு விடிஞ்சா போர், முதல் போர் முடிஞ்சிச்சு அப்படின்னா அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நாளை காலையில் ஐடி ரைடுன்னா முதல் நாள் தூக்கம் வராது. நாளை காலையில் தூக்கு தரணும்னா முதல் நாள் தூக்கம் வராது. அவ்வளவு ஏன், எத்தனையோ பணக்காரங்க, இவ்வளோ பெரிய பணக்காரன் வாசல்ல ஒரு புர்காவை போட்டு வச்சிருக்கிறான் காவலுக்கு. அந்த புர்கா தொப்பியை புர்கா மாதிரி போட்டு அவன் தூக்குறான் ஒரு பக்கமா சாஞ்சிக்கிட்டு. ஆனா அவன் புர்கா வேலை பார்க்கறதுக்கு பதிலா எவன் வீட்டு ஓனரோ அவன் புர்கா வேலை பார்க்கறான். அவனுக்கு தூக்க வர மாட்டேங்குது மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் கூட. இந்த அளவுக்கு இருக்கும் போது, இவ்வளவு நெருக்கடியான சிச்சுவேஷன்ல, இவ்வளவு நெருக்கடியான அந்த சூழ்நிலையில நிம்மதியா ஒரு தூக்கம் கொடுக்கும். சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, தூக்கத்துல கனவுகள் பார்த்தோம், கையில் இருந்த வாள் எப்படி விழுந்தது என்று தெரியவில்லை, அந்த அளவுக்கு அசந்த ஒரு தூக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தன் மின். எல்லாம் சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிம்மதியான ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை கொடுத்தான்.
ஏன்னா அவங்க பாதுகாப்பாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக வேண்டிய இந்த தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். பொதுவாகவே சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்களா இல்லையா, அவங்கள்ட்ட மனக்குழப்பம், மனப்பிறழ்வு, மன அழுத்தம் இப்படின்னு எதுக்கு போனாலும் சரி தூக்க மாத்திரை தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு மனிதனுடைய தூக்கம் சரியாக இருந்தாலே தெளிவு வந்துடும், ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். எனவே அல்லாஹு தஆலா முதல் நாள் இரவு அவர்களை நிம்மதியாக அல்லாஹு தஆலா தூங்க வைக்கிறான். மூணாவது அல்லாஹ் காட்டிய அற்புதம் மழை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், وَيُنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُم بِهِ وَيُذْهِبَ عَنكُمُ الرِّجْسَ الشَّيْطَانَ وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِهِمْ وَيُثَبِّتَ بِهِ الْأَقْدَامَ. மழையை அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தான் தெரியுமா? உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும், ஷைத்தானினுடைய எண்ணங்களை உங்களுடைய உள்ளங்களை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டியும், உங்களுடைய இதயங்களை பலப்படுத்துவதற்காக வேண்டியும், உங்களுடைய கால்களை பாதங்களை உறுதியாக்குவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா மழையை கொடுத்தான். இவங்க போய் தங்கியிருந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா பீச் மண் மாதிரி இருந்துச்சு. பீச் மண்ணில் வேகமாக இங்கேருந்து கடல் வரைக்கும் போக முடியாது. கடல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வேகமாக போக முடியாது. ஏன்னா புதை மணல், அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. அந்த மாதிரி மண் இருந்துச்சு. காஃபிர்கள் இருந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா பீச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்களா, அங்கே குதிரை ஓடும், பைக் ஓடும், எல்லாமே ஓடும். ஏன்னா அந்த அந்த மண் வந்து புதை மணலாக இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் மழையை கொடுத்தான். கொடுத்ததுக்கு பிறகு இந்த புதை மணல் தண்ணீர் பட்டதைக்கு பிறகு அந்த கரையில் இருக்கிற மண்ணு மாதிரி ஆயிடுச்சு. இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே அந்த மாதிரி இருந்த மண்ணு சேர் சகதியா மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் அன்றைய ஃபஜ்ரிலே நிறைய சஹாபாக்களுக்கு குளிப்பு கடமையாக இருந்தது. அந்த குளிப்பு கடமையையும் அந்த மழை தண்ணீர் மூலமாகவே அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டார்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாலாவது அல்லாஹ் காட்டிய அற்புதம் மலக்குமார்கள். மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். காலை சுபஹ் நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து எழுந்தவர்களாக எல்லோருக்கும் சுப செய்தி சொல்லுங்கள், ஜிப்ரீல் வருகிறார், எல்லோருக்கும் சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மூன்று விதமாக குர்ஆனில் பேசுறான். 2 ஆயத்து சூரத்துல் நிசால வருது, சூரத்துல் நிசா, சூரத்துல் ஆல இம்ரான்ல வருது. ஒரு ஆயத்து சூரத்துல் அன்ஃபால்ல தான் வருது. அல்லாஹ் மூன்று விதமாக பேசுகிறான் மலக்குமார்களுடைய வருகையை. முதல்ல அல்லாஹ் சொன்னா பி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குமார்கள் வராங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பி ஸலாஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முன்ஸலீன், 3000 மலக்குமார்கள் வராங்கன்னு சொன்னான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பி ஹம்ஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸப்பிமீன், 5000 மலக்குமார்கள்னு சொல்றான். இப்போ 1000, 3000, 5000 கிட்டத்தட்ட 5000 மலக்குமார்கள் வந்தாங்க. வந்த மலக்குமார்கள் வரும்போதே போர் உடையுடன் வந்தார்கள். வெள்ளை நிற தோற்றத்திலே, வெள்ளை நிற உடையிலே வந்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலப்பாகை மட்டும் மஞ்சள் நிறத்திலே இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த போர் குதிரையான ஹைஃபூம் என்ற ஒரு குதிரையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவரோடு ஜிப்ரீல் போர் செய்வார், உங்களில் ஒருவரோடு சேர்ந்து மீகாயில் போர் செய்வார் என்று போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல அபுல் யஸ்ர், கஅப் என்பதாக அவருடைய பெயர், அவருடைய புனை பெயர் அபுல் யஸ்ர், ரொம்ப குள்ளமான ஒரு நபர். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப உயரமான ஆள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கைது பண்ணி கைதியாக கூட்டிட்டு வந்ததற்கு பிறகு இவரை யார் கைது பண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த அபுல் யஸ்ர் சொன்னாரு, நான் தான் கைது பண்ணேன். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இவர் கூட்டிட்டு வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் கைது பண்ணது என்ன இவர் கைது பண்ணல.
என்னை கைது பண்ணவர் வெள்ளை நிறை உடையில இருந்தாரு, அவர் தான் என்னை கைது பண்ணாரு, இவர் என்னை கூட்டிட்டு மட்டும்தான் வந்தாரு, இவர் என்னை கைது பண்ணலன்னு சொன்னாங்க. மலக்குமார்கள் போர் செய்யும் போது வெட்டுவதும் வீழ்த்துவதும் இந்த வேலையை மட்டும் பார்க்கவில்லை, கைது செய்தும் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல ஒரு சைட் இன்ஜினியர் எப்படி ஸ்கெட்ச் போடுவாங்களோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு அந்த இடத்துல போய் நின்று, இந்த இடத்துல அபூ ஜஹல், இந்த இடத்துல உத்பா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல உமையா என்று ஒவ்வொரு நபரின் பெயர் சொல்லி இந்த இடத்துல இவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாளே குறிச்சாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மறுநாள் போர் நடக்கும் போது அந்த இடத்திலிருந்து 1 இன்ச் கூட முன்ன பின்ன தள்ளிவிடுகிறது. நபி யார் யார் எங்கெங்கு விழுவார்கள் என்று சொன்னார்களோ அந்த இடத்திலே சரியாக அவரவர்கள் விழுந்திருந்தார்கள். இதையும் தாண்டி பத்ர் போரை மலக்குகள் நடத்தினார்களா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்களா, சஹாபாக்கள் நடத்தினார்களா? இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த பத்ர் போரை நான் நடத்தினேன். ஒமா ரமைத்த இது ரமைத்த வலக்கின்னல்லாஹ ரமா. போர் ஆரம்பமாகும் போது மண்ணை கையிலே எடுத்து அந்த காஃபிர்களுடைய கூட்டத்தின் பக்கம் அப்படியே தூவி விடுங்கள் என்று சொன்னேன். அந்த மண்ணை நீங்கள் எரியவில்லை, நான் எரிந்தேன். அந்த மண்ணை அவருடைய கண்களுக்குள்ளே, ஒவ்வொரு நபர்களுடைய கண்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை, நான் கொண்டு போய் சேர்த்தேன். எனவே இந்த போரை நானே செய்தேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ருடைய போர் முடிந்து 70 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த 70 நபர்களிலே 24 நபர்கள் பெரும் தலைவர்கள். 24 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். அந்த 14 சஹாபாக்களிலே அன்சாரிகள் 8 நபர்கள், முஹாஜிரின்களான மக்காவாசிகள் 6 நபர்கள் உட்பட 14 நபர்கள் ஷஹீதாகிறார்கள். அந்த அன்சாரிகளினுடைய 8 நபர்களிலே ஸஅத் இப்னு ஹைதமா என்ற ஒரு நபரும் ஒருவர். அவர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக அவருக்கும் அவர் தந்தைக்கு சண்டை. அவர் தந்தை சொல்றாரு, போருக்கு நான் போறேன், நீ வீட்டில் இருக்கிறாரு. இவர் சொல்றாரு, நீங்க வீட்டில் இருக்க, நான் போருக்கு போறேன். 2 பேருக்குமே சண்டை முத்தி போய் ஒரு கட்டத்தில் சீட்டு குலுக்கி போடலாம். சீட்டு குலுக்கி போட்டதற்கு பிறகும் ஸஅத் இப்னு ஹைதமாவுடைய பேர் தான் வர. அவர் சொல்கிறார், இதன் மூலமாக இது முதல் போர், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப போர், ஈமானுக்காக நடக்கக்கூடிய அஸ்திவாரமான போர் இது. இதில் நான் கலந்துக்கிட்டு இறந்து போயிட்டேன்னா சொர்க்கம் கிடைக்கும், எதை வேணா நான் விட்டு தர தயாராக இருக்கிறேன். இதனுடைய சொர்க்கத்தை, இதற்கு பகரமாக அல்லாஹ் தர இருக்கின்ற சொர்க்கத்தை என்னால் விட்டு தர முடியாது என்று சொல்லிவிட்டு சென்ற ஸஅத் இப்னு ஹைதமா வஃபாத்தாகிவிட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று முதலிலே இந்த 14 பேரில் முதலில் ஷஹீதானவர்கள் அன்சாரிகளில் உமைர் இப்னு ஹமாம் என்று சொல்லப்படக்கூடிய நபர் தான். முதலில் இந்த 14 பேர்ல ஃபர்ஸ்ட் ஷஹீதானவங்க அவர் தான். எத்தனை வயசு தெரியுமா? 14 வயசு. 16 வயசே நிரம்பிய அந்த சஹாபி முதலிலே ஷஹீதானார்கள். அதுவும் இந்த போர் பல நாள் பிளான் போட்டு நடந்த போர் இல்லை, முதல் நாள் நைட்டு தான் போருன்னே தெரியும். எப்படி நாளைக்கு பெருநாள் முதல் நாள் நைட்டு தான் நமக்கு தெரியுமோ, அதே மாதிரி நாளைக்கு போருன்றதே முதல் நாள் நைட்டு அக்கராத்தில் உட்காந்து ஆலோசனை பண்றாங்க. எவ்வளோ சீக்கிரம் எல்லாம் முடிச்சுட்டாங்க தெரியுமா அந்த போரை? 13 வருஷம் பகை, 13 வருஷம் கோபம், 13 வருஷத்தினுடைய அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு தேசமெல்லாம் முடிச்சுட்டான். காலையில் ஆரம்பிச்ச போர் முற்பகல் நேரத்திற்கு முன்பாக போர் முடிந்து விட்டது. முற்பகல் நேரம்னா இந்த லொஹா தொழுகை 9-10 மணிக்கு தொழுவாங்க, அதுக்குள்ளேயே எல்லாம் போற முடிச்சுட்டாங்க. அதிகபட்சமாக 4 மணி நேரம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, லொஹருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசருக்கு பிறகு மைதானமே காலி ஆயிடுச்சு. அசருக்கு பிறகு பத்ர்
அவ்வளவு குறுகிய நேரத்தில் அல்லாஹ் இந்த போரை முடித்து விட்டான். அந்த போரிலே இறந்த 70 காஃபிர்கள் இருக்கிறார்களே, அந்த 70 காஃபிர்களையும் ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டி 70 நபர்களையும் ஒன்றாக அதிலே போடப்பட்டது. அப்படி போடப்படும் போது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி கவலையாக நின்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், என்ன அபூ ஹுதைஃபா, தந்தை நினைத்து கவலைப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், என் தந்தை இறந்ததை நினைத்து நான் கவலைப்படவில்லை. காரணம், அவர் எதிரி படையிலே இருந்தவர். என் தந்தை இறந்ததை நினைத்து நான் கவலைப்படவில்லை. அவர் ரொம்ப அறிவாளி. அப்படி அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன் அறிவினால் இந்த மார்க்கத்தை விளங்க முடியவில்லையே, தன் அறிவினால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, கடைசி வரைக்கும் ஏற்காமலும் விளங்காமலும் இருந்து போய்விட்டாரே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன், இறந்ததற்காக கவலைப்படவில்லை என்பதை அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கைதிகளையும் அழைத்துக் கொண்டு மதீனாவிற்கு வருவதற்கு கால தாமதமாகும் என்பதால் 2 நபர்களை இங்கே வெற்றி அடைந்து விட்டோம் என்ற செய்தியை, அங்கே பெண்களும் சரி நிறைய நபர்கள் காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கான செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா, இந்த 2 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி அனுப்பி வைக்கிறார்கள், போய் செய்தி சொல்லி விட்டு பாருங்கள் என்பதால் 2 சஹாபாக்களும் மதீனாவிற்கு சென்று இங்கே போர் வெற்றிகரமாகவும் வெற்றியாகவும் முடிந்து விட்டது என்ற செய்தியை மதீனாவுக்கு சென்று சொல்கிறார். இதுல இந்த போர்ல ஒரு சில அற்புதங்கள் நடந்துச்சு. 2 அற்புதம் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சஹாபி கண்ணை கையில எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார் தெரியுமா, அது பதில்ல தான் நடந்துச்சு. ரிஃபாஆன ஒரு பேரு போர் செய்யும் போது கண்ணு வெளியே வந்துருச்சு, தனியா கையில எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராரு, யா ரசூலல்லாஹ் சர்ஜரி பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணை இருந்த இடத்திலே வைத்து தன் உமிழ்நீரை வைத்து தடவி மட்டும்தான் விட்டார்கள். இறந்து போகும் வரை அந்த கண்ணுக்கு நோவு வரவில்லை என்று அவர் சொல்றார். அந்த கண் இறந்து போகும் வரை நோய்வாய்ப்படவில்லை என்பதாக அவர் சொல்கிறார். இன்னொரு சஹாபி, பிரபல்யமான சஹாபி, நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம், உகாஷா. நான் அவருடைய பதம் பிரபலியமாக்கி விட்டார். அவர் உகாஷா என்ற சஹாபி பதிலே போர் செய்யும் போது வாள் வீசிக்கொண்டே இருக்கும் போது அவருடைய கையினுடைய பாதி பகுதியை வாளோடு சேர்த்து வெட்டி விட்டார். வாளோடு சேர்ந்து அந்த கையும் கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்த கையை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கையை வைத்து ஒன்றும் மருந்து போடல, ஒன்றும் பண்ணல, கையை மட்டும் வச்சு தன் உமிழ்நீரை விட்டு தடவி விட்டார்கள். கை சரியாயிடுச்சு. உடஞ்சி கீழே விழுந்த கையை புத்தூர் கட்டும் போடல, கோல்டு நட்டும் போடல, கை சரியாயிடுச்சு. தன் வாளை துடைத்து விட்டதால் அவருக்கு ஒரு மரக்கட்டையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கரத்தால் கொடுத்தார்கள். அந்த கட்டையை வச்சுதான் பதில்ல போர் செஞ்சார். அதை விட சிறப்பு என்ன தெரியுமா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் நடக்கும் போதுதான் உகாஷா இறந்து போனார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் வரையிலும் எப்போது போர் என்றாலும் அத்தனை நபர்களும் வாழேந்த இவர் மட்டும் நபி கொடுத்த அந்த கட்டையோடு தான் வருவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி நிறைய அற்புதங்கள் நடந்தது. கைதிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளிடத்திலே பிணைத்தொகை, வீட்டு தொகை கேட்டார்கள். 1000 வெள்ளிக்காசுகளில் இருந்து 4000 வெள்ளிக்காசுகள் வரையிலும் ஈட்டுத் தொகை கேட்கப்பட்டது. அதை கொடுக்க இயலாதவர்கள் ஒரு நபர் 10 நபர்களுக்கு அல்லது 10 பிள்ளைகளுக்கு எழுத படிக்க கற்பித்து கொடுத்து விட்டால் ஈட்டுத் தொகை கொடுக்காமல் நீங்கள் விடுபட்டு சென்று விடலாம் என்ற விஷயம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதிலே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது, அதை தாண்டி வந்துவிடும். பத்ர் முடிஞ்சு 3 நாளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 காஃபிர்களையும் ஒரு குழியிலே போட்டு அடக்க முடியிருந்தாங்களா இல்லையா?
அந்த இடத்துக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. நின்றுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா அன வஜத்தும் மா வஅதனி ரப்பி ஹக்கா. அல்லாஹ் எனக்கு எதை வாக்களித்தானோ அதை எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். நான் உங்களுக்கு என்ன வாக்களிச்சனோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு கேட்டாங்க. முதல் நாள் நைட்டு ஸ்கெட்ச் போட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் எனக்கு எதை வாக்களித்தானோ அந்த வெற்றி அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான். நான் உங்களுக்கு எதை வாக்களித்தேனோ அது உங்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகிலே நின்று கொண்டு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மையத்துகளோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பேசுவது அவர்களுக்கு கேட்குமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விடவும் அவர்கள் நன்றாக கேட்பார்கள். என்ன ஒரு வித்தியாசம், உங்களால் பதில் பேச முடியும், அவர்களால் பதில் பேச இயலாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை தாண்டி பத்ருடைய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கொடுத்த ஒரு சான்றிதழ், யஅமலூ மா ஷி'தும், பத்ரீன்களே, இதற்கு பிறகு உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான். இது அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஓகே, நம்மகிட்டலாம் சொல்லியிருந்தா அவ்வளவுதான். இதற்கு பிறகு உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாவங்களுக்காக குற்றம் பிடிக்க மாட்டாங்க. அவங்க ஒண்ணுமே செய்யலன்றது வேற விஷயம். அவ்வளவு பெரிய உரிமையையும் சலுகையையும் அல்லாஹ் தஆலா பத்ருடைய சஹாபாக்களுக்கு கொடுத்தான். முஆத் இப்னு ரிஃபாஅ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சமயத்திலே வந்து கேட்டார்கள், பத்ரிலே கலந்து கொண்ட உங்கள் தோழர்களை நீங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களிலேயே அதிகமான மதிப்பிற்குரியவர்கள், அதிகமான கண்ணியத்திற்குரியவர்கள் பத்ருடைய சஹாபாக்கள் தான் என்று சொன்னார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தான் மலக்குமார்களிலும், மலக்குமார்களிலே யாரெல்லாம் பத்ரிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள்தான் மற்ற அனைத்து மலக்குமார்களை விடவும் மதிப்பிற்குரியவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பத்ர் முடிந்து மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அங்கே இருந்த பெண்கள், உறவுக்காரர்கள் தங்களுடைய உறவுகளிலே யாரெல்லாம் போருக்கு சென்றார்களோ அவர்களை தேடி வந்தார்கள். அவங்கள தேடி ஒருத்தராக வந்து நம்மளுடைய உறவுகளிலிருந்து யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்களா இல்லை ஷஹீதாயிட்டாங்களான்னு பார்க்கறதுக்காண்டி ஒருத்தராக வந்தாங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி வந்து தன் மகனை தேடுகிறார். மகன் இல்லை. உடனே சஹாபாக்களிடத்தை கேட்கிறார், என் மகன் ஹாரிசா எங்கே? உங்கள் மகன் ஹாரிசா அம்புப்பட்டு ஷஹீதாகிவிட்டார் என்று சொல்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் மகன் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள். என் மகன் இறந்திருந்தால் என் மகன் சுவனத்தில் இருக்கிறானா இல்லையா என்று சொல்லுங்கள். சுவனத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் நான் என் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையாக இருந்து கொள்கிறேன். அவன் சுவனத்தில் இல்லை என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் என்னை திரும்பி பார்க்கும் வரை என் அழுகையை கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு பதில் சொல்கிறார்கள், எம்மா, சுவனங்கள் என்ன ஒன்றா ரெண்டா இருக்கின்றது? பல சுவனங்கள் இருக்கிறது. உம்முடைய மகன் எல்லா சொர்க்கங்களிலும் மேலான ஃபிர்தௌஸிலே சந்தோஷமாக இருக்கிறார். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்கள் மகன் சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வாழும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முதல் இடத்திலே வைத்திருந்தோம். அதற்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு அடுத்து பத்ரினுடைய சஹாபாக்கள், அதற்கு அடுத்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள். இந்த அந்தஸ்தில் தான்
சஹாபாக்களை வைத்து அழகு பார்த்து நாங்கள் கண்ணியப்படுத்தி வந்தோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் வரையிலும் யாரையாவது பற்றி குறை சொன்னால் இவரை குறை சொல்லாதீர்கள், அவர் பத்ரி என்று சொல்வார்கள். யாரையாவது திட்டினால் இவரை திட்டாதீர்கள், அவர் பத்ரி என்று சொல்வார்கள். யாரோடாவது சண்டை போட்டால் இவரோடு சண்டையிடாதீர்கள், இவர் பத்ரி என்று சொல்வார்கள். பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களோடு சண்டையிட விட மாட்டார்கள். பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை திட்ட விட மாட்டார்கள். பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை குறை சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்தார். கலீஃபாக்களினுடைய காலத்திலும் கூட பத்ரினுடைய சஹாபாக்களுக்கு சபையிலே முதலிடம் கொடுக்கப்படும். தொலை வைப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆலோசனை, அவர்களுடைய ஆலோசனையை முக்கியத்துவம் கொடுத்து கேட்கப்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பற்றி பேசும்போது அவர் பத்ரி என்பதாக யாராவது சொல்லிவிட்டால், நபியினுடைய காலத்திலும் சரி நபியினுடைய காலத்திற்கு பிறகும் சரி, ஒருத்தரை பற்றி பேசிட்டு இருக்கும் போது இவரை பற்றி பேசுறீங்களே இவர் பத்ரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டா பேசிட்டு இருக்கிற நபர் அப்படியே அமைதியாக இருக்கும். ஒருத்தரை நான் திட்ட போறேன், அதை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தருக்கு நான் சண்டை போட போறேன், சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். இவர்கிட்ட போய் சண்டை போடுறீங்களே இவர் பத்ரியாச்சு, இவர்கிட்ட போய் இவர் வார்த்தையை எதிர்த்து பேசுறீங்களே இவர் பத்ரியாச்சுன்னு சொல்லிட்டா எதிர்த்து பேசினவர் சண்டை போட போனவர் அப்படியே ஆஃப் ஆயிடுவார். ஏன்னா அவரோடு சண்டையிட்டு அவரோடு திட்டி அவரை எதிர்த்து பேசி என் நன்மையை இழந்து பாவத்தை சம்பாதித்து விடக்கூடாது என்பதில் சஹாபாக்கள் கவனமாக இருந்தார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மரண தருவாயிலே இறந்து போகும்போது இப்படி வசியத் செய்தார்கள்: நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய சொத்திலிருந்து பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபிக்கும் 400 திர்ஹங்கள் வழங்க வேண்டும் என்று வசியத் செய்துவிட்டு இறந்தார்கள். அவர்கள் இறந்து போகும்போது பத்ரினுடைய 100 சஹாபாக்கள் உயிரோடு இருந்தார்கள். அந்த 100 சஹாபாக்களுக்கும் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் வசியத் செய்ததனுடைய அடிப்படையிலே அவர்கள் சொன்னதை போன்று 400 திர்ஹங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த 400 திர்ஹங்களிலே 400 திர்ஹம் அப்பொழுது ஆட்சியாளராக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிடைத்தது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே பத்ரினுடைய சஹாபாக்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் பைத்துல் மாலில் இருந்து மாதாந்திர தொகை கொடுக்கப்பட்டு வந்தது. அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 12 வருஷம் வச்சுக்கணும். ஒவ்வொரு மாதமும் பத்ரினுடைய ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் மாதாந்திர தொகை கொடுக்கப்பட்டு வந்தது. அதே போல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இறந்து போகும்போது வசியத் செய்தார்கள்: பத்ரிலே கலந்து கொள்ளும் போது எந்த ஆடையை நான் அணிந்திருந்தேனோ அந்த ஆடையை கொண்டே என்னை கஃன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஆடை அருள் பெற்ற ஆடை, அவ்வளவு பாக்கியமான ஒரு ஆடை. எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலையிலே கிடைத்த ஒரு ஆடை என்பதை அந்த சஹாபாக்கள் உணர்ந்திருந்ததால், அந்த பத்ரியங்களோடு வாழ்ந்த சஹாபாக்களே உணர்ந்திருந்ததால் அந்த பத்ரியங்களுக்கு சஹாபாக்கள் இவ்வளவு கண்ணியங்களை கொடுத்தார்கள் என்பதை வரலாற்று நெடுக இந்த விஷயங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அன்றைக்கு அந்த பத்ரினுடைய சஹாபாக்கள் விழுதுகளாக சிந்திய இரத்தமும் இந்த மார்க்கத்தை தாங்கி பிடிக்கவில்லை என்றால், விழுதுகளாக இருந்து இந்த மார்க்கத்தை அவர்கள் தாங்கி பிடிக்கவில்லை என்றால், இன்றைக்கு 200 கோடிக்கும் நெருக்கமான முஸ்லீம்களாக நாம் விருட்சமாக பாருலகெங்கும் பரவி விரவி இருந்திருக்க முடியாது. அவர்கள்
தங்களை விழுதுகளாக மாற்றியதால் தான் இன்றைக்கு நாம் விருட்சமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் பத்ர் சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்களாகும், பத்ர் சஹாபாக்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாகும், பத்ர் சஹாபாக்களின் மீது பாசத்தை பொழியக்கூடியவர்களாகும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல அல்லாஹ் அவர்களினுடைய வழிச்சுவடுகளாக எந்த விஷயங்கள் இருக்கிறதோ அவைகளை பின்பற்றி அந்த மேன்மக்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல வலுவாத ஈமானை அல்லாஹ் நமக்கு கொடுத்து வலுவில்லாத ஈமானை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.